You lost again and again and again. The lights are cut off, but you're still looking at your dream, reviewing it every day and saying to yourself, it's not over until I win. Hello guys, welcome back to Engineering Designs Tamil. So today நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா டைமென்ஷன் சேல் மேனேஜர் அப்படின்ற ஒரு கமெண்ட்டை பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த கமெண்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம வந்து நார்மலாக இந்த அனோடேஷனில் என்ன பண்ணுவோம், டைமென்ஷன் வந்து இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து நான் லீனியர் டைமென்ஷன் எடுத்துட்டு இந்த மாதிரி நான் வந்து டிசைன் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த மாதிரி பண்ணும்போது இந்த டைமென்ஷன் மெஷர்மெண்ட் எடுத்த பிறகு இப்போ நமக்கு இது எப்படி இருக்குது, சின்னதாக இருக்குது. அதாவது நமக்கு வந்து கண்ணுக்கே தெரியலை, டெக்ஸ்ட் மாதிரியே தெரியல, ஏதோ ரெக்டாங்கிள் போட்ட மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த டைமென்ஷனை என்ன பண்ணிக்கலாம்னா எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேவா, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த கமெண்ட் தான் வந்து டைமென்ஷன் சேல் மேனேஜர் அப்படின்ற ஒரு கமெண்ட். ஓகேவா, ஸோ இந்த கமெண்டோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னா டி என்டர். வெறுமனே டி என்டர் அப்படின்றத டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டைமென்ஷன் சேல் மேனேஜர் டேப் ஓப்பன் ஆகும். இதில் வந்து எப்போதும் போல் நம்ம ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்காக நியூ அப்படின்றத தான் நம்ம எப்போதுமே கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நம்ம வந்து நியூ கிரியேட் பண்ண வேணாம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணி நம்ம செட்டிங்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நம்ம நியூ கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா இதுலேயும் நம்ம வந்து இந்த செட்டிங்ஸ் வந்து நம்ம பயன்படுத்திக்க முடியும், ஈஸியாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். எல்லா இடத்துலையும் வந்து ஸ்டாண்டர்ட் அப்படின்றது பயன்படுத்துகிற மாதிரி நமக்கு இருக்காது. அதான் நம்மளோட ஸ்டைலில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துல நியூ கிரியேட் பண்ணி கொடுக்குறது நல்லது. ஓகேவா, ஸோ இப்போ நியூ அப்படின்றது கொடுத்தோன்னா நமக்கு வந்து ஏதாவது ஒரு பேர் கேட்கும். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு பேர் டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அடுத்த டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் லைன் அப்படின்றது ஃபஸ்ட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து லைன் அப்படின்னா என்னென்னா ரெண்டு லைன் இருக்குது. டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு லைனில் நமக்கு வந்து குறிப்போம். ஒன்று வந்து டைமென்ஷன் லைன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, இன்னொன்று வந்து எக்ஸ்டென்ஷன் லைன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டைமென்ஷன் லைன் அப்படின்னா என்னென்னா இந்த ஆரோ மார்க்கு காமிச்சு டெக்ஸ்ட்டு ஃபில் ஆகுது பார்த்தீங்களா, இந்த ஒரு இடம், இதுதான் டைமென்ஷன் லைன். அதே எக்ஸ்டென்ஷன் லைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இந்த எக்ஸ்டென்ஷன் லைன்னா நமக்கு எது ஆப்ஜெக்டோ அந்த ஒரு பாயிண்ட்லேருந்து நமக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி வருது பார்த்தீங்களா ஒரு லைனே, அதுதான் எக்ஸ்டென்ஷன் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ டைமென்ஷன் லைனில் ஃபஸ்ட்டு வந்து கலர் அப்படின்றது. கலர் அப்படின்றது நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா கலர் வந்து இதுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட் வந்து லைன் டைப். ஸோ சிமிலராக அதே மாதிரி தான் லைன் டைப் நம்ம எல்லா கமெண்ட்லையும் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரியே நீங்கள் வந்து இதில் போயிட்டு லோட் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் வரும். அப்படி பண்ணல அப்படின்னா அந்த அதர்ஸ் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து லைன் வெயிட் சேம் அதே மாதிரி தான். ஸோ லைன் வெயிட் நீங்கள் வந்து இந்த இடத்துல லைன் வெயிட் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணி மேபி இதில் தெரியலை அப்படின்னா நம்ம லைன் வெயிட் கமெண்ட் ஒன்று எடுத்திருப்போம், அந்த கமெண்டில் வந்து டிஸ்பிளே லைன் வெயிட் அப்படின்றத ஆன் பண்ணியிருப்போம். ஸோ அதை ஆன் பண்ணிங்கன்னா இது வந்து எனேபிள் ஆயிரும். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து ஸோ இதில் இந்த ரெண்டு செட்டிங்ஸ்லாம் நம்ம வந்து அதிகமாக மேஜராக பயன்படுத்துகிற மாதிரி இருக்காது. இந்த லைன்ஸில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, என்னென்னு சொல்லிடுறேன். ஸோ சப்ரஸ் அப்படின்ற இந்த ஒரு டிக்கை நீங்கள் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆரோ மார்க் வந்து உங்களுக்கு வந்து ஹைட் ஆகிறத பார்ப்பீங்க. ஸோ இது வந்து மேக்ஸிமம் இடத்துல வந்து இது தேவைப்படாது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து எக்ஸ்டென்ஷன் லைன். எக்ஸ்டென்ஷன் லைன் என்னது, இந்த எக்ஸ்டெண்ட் ஆகி வரது தான் இந்த எக்ஸ்டென்ஷன் லைன். ஸோ கலர் அப்படின்ற இடத்துல நீங்கள் இந்த கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே சிமிலராக வந்து லைன் டைப் எக்ஸ்டென்ஷன் 1 அப்படின்னு இருக்கும், எக்ஸ்டென்ஷன் 2 அப்படின்னு இருக்கும். எக்ஸ்டென்ஷன் 1 அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு லைன், அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு லைன் தான் எக்ஸ்டென்ஷன் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டென்ஷன் லைன் 2 அப்படின்னா என்னென்னா ரைட் சைடில் உள்ள இந்த லைன் தான் எக்ஸ்டென்ஷன் லைன் 2 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு ஒரு லைனுக்கும் ஒரு ஒரு லைன் டைப் வச்சு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிக்கலாம். ஓகேவா, இது எதுக்கு இந்த செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம ஏன் அதை பயன்படுத்துகிறோம், ஏன் அதை பயன்படுத்தணும் அப்படின்னா, இப்போ வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து அதை காமிக்கணும். அதாவது ஒரு டிராயிங் ஒன்று ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து அவங்க பார்த்தோன்னே இந்த இடத்த ரீட் பண்ணிடணும், இந்த இடத்த பார்த்துடணும். இது வந்து ஒரு முக்கியமான டாபிக்னா கூட நீங்கள் அதை டெக்ஸ்ட்லையும் எழுதுறதுக்காக இந்த செட்டிங்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த டைமென்ஷன் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு டைமென்ஷன் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துக்கு இதை காமிக்கிறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே, அதே மாதிரி சிமிலராக வந்து சப்ரஸ் அப்படின்றதும் ஸோ நீங்கள் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா அந்த டிக்கை வந்து இதில் போயிடும். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ்டு லென்த் எக்ஸ்டென்ஷன் லைன் இருக்கா. ஸோ இது வந்து அதிகமான இடத்துல பயன்படக்கூடிய ஒரு கமாண்டு. ஸோ இதை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இதில் லென்த் அப்படின்றத உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இது இந்த லென்த் அப்படின்னா என்னென்னா இந்த எக்ஸ்டென்ஷன் லைனோட லென்த்தை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் நம்மளால். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 5 அப்படின்னு கொடுத்து நான் வந்து என்ட்ரு பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நான் வந்து ஓகே கொடுத்து நான் போகிற பாருங்க. ஓகே, செட் கரண்ட் க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் டைமென்ஷன் எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைமென்ஷன் லைன் வந்து நமக்கு எக்ஸ்டென்ஷன் லைன் எப்படி இருக்குது, நமக்கு இதுலேருந்து இது வரைக்கும் தான் இருக்கா. அதாவது அங்கே நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருப்போம் அப்படின்னும் அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் லைன் வந்து கிளிக் ஆகும். அகைன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டி என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த கமெண்ட்டுக்குள்ளே போய்க்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மாடிஃபை அப்படின்ற இந்த ஒரு டேப்பை ப்ளஸ் பண்ணிட்டு இதை நான் வந்து எடிட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த ஃபிக்ஸ்டு லென்த் அப்படின்றது இப்படி தான் யூஸ் பண்ணணும். சப்போஸ் இந்த ஃபிக்ஸ்டு லென்த் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா இந்த டிக்கை வந்து நீங்கள் வந்து அன்டிக் பண்ணி விட்றலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் அண்ட் ஆரோஸ். ஸோ சிம்பிள் அண்ட் ஆரோஸ் வந்து அதிகமான இடத்துல டிஃப்ரெண்ட்டாக பயன்படுவாங்க. இப்போ வந்து சிவில் அப்படின்னா வந்து ஆர்கிடெக்சர் டிக் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது பயன்படுத்துவாங்க. இதே நார்மலாக மெக்கானிக்கல்ஸ் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஆரோ மார்க்கே வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ அதெல்லாம் நிறைய டைப் ஆஃப் ஃபீல் இருக்கும். ஸோ என்னென்ன டைப் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க.
ஸோ ஃபஸ்ட் அப்படின்னா என்னன்னா ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஆரோ மார்க். ஸோ இதில் ஆரோ மார்க் நீங்கள் வந்து இந்த இடத்த கிளிக் பண்ணிங்க, ஃபஸ்ட்டு வந்து இந்த டேபை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே இதில் வந்து நிறையா டிக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது டிக் அப்படின்னா என்ன, இந்த சிம்பிள் தான். இப்போ நான் வந்து டாட் அப்படின்றது கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த டாட் மாதிரி சிம்பிள் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் வந்து மாறிடும். இப்போ ஆர்கிடெக்சர் டிக் கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி ஆர்கிடெக்சர் டிக் எனக்கு எடுத்துக்கும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன மாற்றுறீங்களோ அதே செகண்டுக்கு எடுத்துக்கும். இப்போ செகண்டுக்கு வேறு வேணும் அப்படின்னா செகண்டை நீங்கள் கிளிக் பண்ணி வேறு கொடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் வந்து வேறு எடுத்துக்கும். ஓகேவா. ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒன்று நீங்கள் வந்து சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ லீடர் அப்படின்றத நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம். லீடர் அப்படின்ற ஒரு கமெண்ட் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த கமெண்டில் ஒரு லீடர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லீடருக்கு ஏதாவது நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டைல் அப்படின்னே ஒன்று பார்த்துருப்போம் ஒரு கமெண்ட். ஸோ நீங்கள் அதிலே போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இதில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. ஓகே. அடுத்து வந்து இந்த ஆரோ சைஸ். ஆரோ சைஸ்ன்றது நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இந்த ஆரோ சைஸ் வந்து நம்ம இதுக்கு பர்மனெண்ட்டாக ஒரு சைஸ் வந்து கொடுக்குறது. ஸோ அதே மாதிரி இங்கே சைஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ சைஸை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த சிம்பிள் அண்ட் ஆரோஸில் நம்ம வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட்டில் வந்து இந்த இடத்துல டெக்ஸ்ட் ஸ்டைல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஸ்டைல் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்ரெடி இதில் இருக்கும். ஸோ கிரியேட் பண்ணல அப்படின்னா 3 டாட்டை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ டெக்ஸ்ட் கலர் அப்படின்றது சிமிலராக அதே மாதிரி தான். ஸோ ஃபில் கலர் அப்படின்னா வந்து பின்னாடி ஃபில் ஆகக்கூடியது. ஸோ இந்த ஃபில் கலர் அப்படின்றத நம்ம எதில் பார்த்துருப்போம்னா நம்ம வந்து ஹேட்ச் யூஸ் பண்ணல பார்த்துருப்போம். ஸோ ஃபில் கலர் அப்படின்றது பின்னாடி யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதே தான். அடுத்து வந்து டெக்ஸ்ட் ஹைட்டு. ஸோ டெக்ஸ்ட் ஹைட்டு வந்து நம்ம ஃபஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம், சிமிலராக உள்ளது. அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு ஹைட் தேவைப்படுதோ அந்த ஹைட்டை வந்து நீங்கள் வந்து இதில் டைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஹைட் ஸ்டாண்டர்டாக எடுத்துக்கும். ஓகேவா. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் அப்படின்ற இடத்துல வெர்டிகல் ஹாரிசாண்டல் அப்படின்ற இந்த ஒரு 2 இடத்துலையுமே சென்டர் தான் நம்ம அதிகபட்சமாக பயன்படுத்துவோம். இது ஒரு வேளை சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சென்டர் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஓகே. அதுக்கப்புறம் ஃபிட். இந்த ஃபிட் அப்படின்றதுல ஒரு செட்டிங்ஸ் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான செட்டிங்ஸ். என்ன செட்டிங்ஸ் அப்படின்னா இப்போ இந்த சிம்பிள் அண்ட் ஆரோஸில் போயிட்டு இந்த ஆரோ சைஸையும் டெக்ஸ்ட்டில் போயிட்டு இந்த டெக்ஸ்டோட ஹைட்டையும் நம்ம வந்து தனித்தனியாக போய் கொடுக்குறோம் இல்லையா. இது எல்லாத்தையும் ஒரே ஸ்கேல் மூலமாக நம்ம வந்து கொடுத்துக்க முடியும். ஓகேவா. அது எங்கே கொடுக்குறது அப்படின்னா ஸ்கேல் ஃபார் டைமென்ஷன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு இந்த ஒரு டேப்ல இங்கே யூஸ் ஓவரால் ஸ்கேல்னு கொடுத்துருக்காங்களா. யூஸ் ஓவரால் ஸ்கேல்னா அந்த ஓவரால் டைமென்ஷனுக்குமே உள்ள ஸ்கேல் தான் இந்த யூஸ் ஓவரால் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த நம்பர் உங்களுக்கு எவ்வளோ ஸ்கேல் ஆகணும் அப்படின்ற நம்பர் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா டோட்டலாகவே என்ன ஆயிரும்னா அந்த ஸ்கேலுக்கு எடுத்துக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 10 அப்படின்னு கொடுத்து நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ என்ட்ரு செட் கரண்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த டைமென்ஷன் சேஞ்ச் ஆனது பார்த்தீங்களா. ஸோ 10ன்னா எனக்கு ஓவராலாக ஸ்கேல் ஆயிடுச்சு. ஓகேவா. ஸோ அதே மாதிரியே தான் இந்த கமெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ இதுலேயே மேக்ஸிமம் நீங்கள் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து தனித்தனியாக போய் கொடுக்குறதுக்கு இது வந்து சிம்பிளாக வேலை ஒரே நேரத்தில் முடிஞ்சிடும் இல்லையா. ஓகே. அதுக்கப்புறம் இந்த பிரைமரி யூனிட்ஸ். ஸோ பிரைமரி யூனிட்ஸ் ரொம்ப மஸ்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய செட்டிங்ஸு. ஸோ இந்த பிரைமரி யூனிட்ஸ் அப்படின்னா என்னன்னா இப்போ நார்மலாக நம்ம ஆட்டோகேடில் வந்து யூனிட் செட் பண்ணுறோம் இல்லையா. யூனிட் செட் பண்ணும்போது நம்ம என்னென்ன கொடுப்போம், யூனிட் ஃபார்மேட்டில் டெசிமல் அப்படின்னு கொடுப்போம். ப்ரிசிஷன் அப்படின்றதுல 0,0 அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு எத்தனை வேல்யூவில் நமக்கு டிஜிட் வேணுமோ அத்தனை டிஜிட் கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து டெசிமல் செப்பரேட்டர் அப்படின்ற இதில் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம யூனிட்ஸில் வந்து 2 பார்த்துருப்போம். அதே மாதிரியே அதில் 2 இருக்கா, யூனிட் ஃபார்மேட்டு அப்புறம் ப்ரிசிஷன் அப்படின்ற 2 கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த ரெண்டுமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா யூனிட்டில் நம்ம என்ன செட் பண்ணுறோமோ அதே தான் நம்ம இந்த டைமென்ஷன் சேல் மேனேஜர்லையும் செட் பண்ணணும். ஏன் இந்த கண்டிஷன் படி நம்ம செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நான் வந்து யூனிட் சேலில் செட் பண்ணியிருக்கேன், டெசிமலில் செட் பண்ணியிருக்கேன். அதாவது எனக்கு எம்எம்மில் வரக்கூடிய வேல்யூவில் செட் பண்ணியிருக்கேன். இப்போ சப்போஸ் நான் டைமென்ஷனை வந்து நான் இன்ஜினியரிங்கில் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இன்ஜினியரிங்கில் செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சுட்டேன் அப்படின்னா நான் வந்து எம்எம்மில் வரைஞ்சாலுமே அது எனக்கு என்ன டைமென்ஷனில் காமிக்கும்னா இந்த மாதிரி ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் காமிக்கும். ஓகேவா. அதுக்காண்டி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டே வந்து யூனிட்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த டிஎன்டர் கமாண்டுக்குள்ளே வந்து பிரைமரி யூனிட்ஸை நம்ம யூனிட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அதிலே ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஓகேவா. அதில் ஃபிக்ஸ் பண்ணால் தான் நம்ம வந்து எடுக்கிற யூனிட்டுக்கு ஏற்ற மாதிரி டைமென்ஷன் வந்து நமக்கு காமிக்கும். ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த டெசிமல் செப்பரேட்டில் ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து பீரியட் அப்படின்னா இந்த மாதிரி பாயிண்ட் வச்சு வருது. அதாவது 10.18 இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட் தான் பீரியட் அப்படின்னு. இதே கமானா கமா போட்டு வரும். ஸ்பேஸ் அப்படின்னா அந்த இடத்துல எதுவுமே இருக்காது, ஒரு ஸ்பேஸ் தள்ளி வரும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்காது. ஸோ டெசிமல் செப்பரேட்டில் பீரியட் அப்படின்றதெல்லாம் ஆல்ரெடி இருக்கக்கூடியது. ஓகேவா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஆல்டர்னேட் யூனிட்ஸ். ஓகேவா. ஸோ இந்த ஆல்டர்னேட் யூனிட்ஸ் அப்படின்னா என்னன்னா இப்போ நம்ம எம்எம்மில் நம்ம வந்து ட்ரா பண்ணுறோம். ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 10 mm லைன் ட்ரா பண்ணியிருக்கேன், அதோட மெஷர்மெண்ட் வந்து எடுக்கிறேன். இப்போ 10 mmன்றது எனக்கு எத்தனை இன்ச்சு, எத்தனை ஃபீட்டு, எத்தனை மீட்ரு அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியணும். இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் எனக்கு தெரியணும் அப்படின்னா இந்த வேல்யூ வந்து நமக்கு சைட்லேயே தெரியும். அதாவது நம்ம வந்து எம்எம்மில் வரைஞ்சிட்டே அதை ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் பார்க்க முடியும், ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் வரைஞ்சிக்கிட்டே மீட்டரில் பார்க்க முடியும், எம்எம்மில் பார்க்க முடியும், சென்டிமீட்டரில் பார்க்க முடியும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான வேல்யூஸ்லாம் நம்ம வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா. ஸோ இந்த ஆல்டர்னேட் யூனிட்ஸ் அப்படின்ற இடத்துல ஃபஸ்ட்டு வந்து யூனிட் ஃபார்மேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ யூனிட் ஃபார்மேட்னா நம்ம டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணக்கூடியதான். அங்கே என்ன செட் பண்ணுறோமோ அதே இங்கே செட் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அதாவது அதுக்கு ஆப்போசிட்டாக செட் பண்ணிக்கலாம். ஆப்போசிட்டாக மீன்ஸ் நமக்கு என்ன டைமென்ஷன் தேவைப்படுதோ, அதாவது இப்போ வந்து நம்ம யூனிட் வந்து
டெசிமலில் செட் பண்ணிட்டோம், எம்எம்மில் நமக்கு செட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் 10 mm லைன் போடுறேன் அப்படின்னா எனக்கு அது 1 இன்ச்சில் தெரியணும் இல்லை 2 இன்ச்சு அப்படின்னு, அதாவது அதோட வேல்யூ வந்து எனக்கு இன்ச்சில் தெரியணும் அப்படின்னா இந்த செட்டிங்ஸை நம்ம பயன்படுத்திக்கலாம். அல்டர்னேட்டிவ் யூனிட்ஸ் அப்படின்றது பேரே பார்த்தீங்கன்னா அல்டர்னேட்டிவ் யூனிட்ஸ் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த யூனிட் ஃபார்மேட்டில் நம்ம கொடுக்குற யூனிட்டுக்கும் ஆப்போசிட்டான யூனிட்டை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம அதிகமாக மோஸ்ட்டாக வந்து சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் யூஸ் பண்ணக்கூடியது வந்து இந்த டெசிமல் அப்புறம் இன்ஜினியரிங், இது ரெண்டு தான் அதிகமாக பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நான் இப்போ வந்து இன்ஜினியரிங் கொடுத்துக்கிறேன். ஸோ இன்ஜினியரிங் அப்படின்னா எனக்கு ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் தெரியும். ஏன் நான் ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் கொடுக்குறேன் அப்படின்னா நான் வந்து யூனிட்ஸ் வந்து எதில் செட் பண்ணியிருக்கேன்னா எம்எம்மில் செட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதனால தான் நான் இன்ஜினியரிங் கொடுக்குறேன். ஓகே, அதுக்கப்புறம் ப்ரிசிஷன் நார்மலாக நம்ம பார்த்தது தான். பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு எத்தனை டிஜிட்டில் நமக்கு 0 வேணுமோ அத்தனை இதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மல்டிப்ளர் ஃபார் ஆல்டர்னேட்டிவ் யூனிட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஒரு டேப்பில் இங்கே நமக்கு ஒரு வேல்யூ வந்து ஆல்ரெடி ஃபில் ஆயிருக்கும். இந்த வேல்யூ வந்து என்ன வேல்யூ அப்படின்னா இன்ச்சஸோட வேல்யூ, அதாவது ஒரு இன்ச்சுக்கு வந்து 25.4 mm அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்குது இல்லையா. ஸோ நமக்கு இன்ச்சில் தெரியணும் அப்படின்னா அந்த ஒரு எம்எம்மோட வேல்யூ நம்ம வந்து டைப் பண்ணணும். ஓகேவா? அது மாதிரி நமக்கு ஃபீட்டில் தெரியணும் அப்படின்னா அந்த ஃபீட்டோட வேல்யூ வந்து டைப் பண்ணணும், ஒரு ஃபீட்டோட வேல்யூ. இப்போ மீட்டரில் தெரியும்னா அந்த மீட்டரோட வேல்யூ டைப் பண்ணணும், சென்டிமீட்டர் தெரியும்னா சென்டிமீட்டரோட வேல்யூ டைப் பண்ணணும். ஓகேவா? ஓகே, நான் அந்த ஆல்டர்னேட்டிவ் யூனிட்ஸ்க்கு அப்படின்றதுக்காக நான் வந்து இப்போ நம்மளோட யூனிட் செட்டப்பை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதுக்கு நான் வந்து ஒரு புது டிராயிங் டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து நியூ டிராயிங் ஷீட் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு இதில் நான் வந்து யூனிட் செட்டப் பண்ணுறேன். ஸோ யூனிட் செட்டப் யூஎன்ட்ரு கொடுத்துட்டு இதில் வந்து நான் இன்ஜினியரிங் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஜினியரிங்கு இதில் டெசிமலில் ஒரு 2 0, அதுக்கப்புறம் வந்து மில்லிமீட்டர்ன்ற இடத்துல வந்து ஃபீட் அண்ட் இன்ச்சஸ்னு கொடுத்துக்கிறேன். ஃபீட் அண்ட் இன்ச்சஸ், ஸோ இன்ச்சஸ்னு இருக்கா. ஸோ இன்ச்சஸ்ன்றதை கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகேன்னு கொடுத்தா நம்ம யூனிட் செட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து என்டரில் இப்போ நியூ அப்படின்றத கொடுத்து நான் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபாஸ்ட்டாக நான் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு பிரைமரி யூனிட்ஸ் அப்படின்ற இந்த ஒரு இடத்துல நான் மாற்றுறேன். ஏன் அது மாற்றணுன்றதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா. நம்ம என்ன யூனிட் செட் பண்ணுறோமோ அதே தான் வந்து பிரைமரி யூனிட்ஸில் நம்ம வந்து பிக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து இன்ஜினியரிங் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 2 0. ஓகே, இப்போ நம்ம ஆல்டர்னேட் யூனிட்ஸுக்கு வரலாம். இதில் நான் அந்த செட்டிங்ஸ் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எனக்கு வந்து டெசிமலில் தெரியணும். அதாவது நான் இப்போ இன்ஜினியரிங்கில் வச்சுருக்கேன், எனக்கு அதோட எம்எம் வேல்யூ தெரியணும், மீட்டர் வேல்யூ தெரியணும், சென்டிமீட்டர் வேல்யூ தெரியணும் அப்படின்னு வச்சுக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா யூனிட் ஃபார்மேட்டில் டெசிமல் அப்படின்றத பிக் பண்ணிட்டேன். ப்ரிசிஷனில் வந்து ஒரு 2 0 வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மல்டிப்ளர் ஃபார் ஆல்டர்னேட்டிவ் யூனிட்ஸ் அப்படின்ற இந்த ஒரு டேப்பில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 25.4 அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுறேன். இந்த 25.4 அப்படின்றது என்னென்னா அதோட வேல்யூ, அதாவது ஒரு இன்ச்சுக்கான எம்எம் வேல்யூ தான் இந்த 25.4 அப்படின்ற ஒரு வேல்யூ இல்லையா. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே செட் கரண்ட் க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 1 இன்ச்சுக்கு நான் வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இப்போ வந்து 1 இன்ச் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 1 இன்ச்சுக்கு நான் வந்து லைன் வரைஞ்சிருக்கேன் இல்லையா. ஸோ ரொம்ப குட்டியாகவே தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த லைனுக்கு நான் வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். ஸோ இப்போ இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வந்து எனக்கு வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 25.4 அப்படின்னு கொடுத்தோம் இல்லையா. அதாவது 1 இன்ச் அப்படின்னா 25.4 mm அப்படின்றது நமக்கு இங்கே டிஸ்பிளேயில் ஷோ ஆகுது. இது மாதிரியே அடுத்தடுத்து அதாவது மீட்டரில் தெரியணும் இல்லை சென்டிமீட்டரில் தெரியணும் அப்படின்னா நான் டிஸ்பிளேயில் சைடில் வந்து ஒரு இது போட்டு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த ஒரு வேல்யூவை நீங்கள் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எம்எம்மில், சென்டிமீட்டரில், மீட்டரில் தெரியும். அதாவது நீங்கள் ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் யூஸ் பண்ணும்போது இது போலவே நீங்கள் வந்து இந்த எம்எம்மில் யூஸ் பண்ணிவிட்டு ஃபீட் அண்ட் இன்ச்சஸ்க்கு எப்படி பார்க்குறது அப்படின்றதோட யூனிட் கன்வர்ஷனை நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ நான் ஏன் இந்த 3 செட்டிங்ஸை மட்டும் பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் இதை நீங்களே வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அதாவது எப்படி கொடுத்தா அந்த வேல்யூ வருது அப்படின்றத வந்து க்ரியேட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். அதாவது நீங்கள் இப்போ 1 ஃபீட்டுக்கு வந்து எத்தனை எம்எம் அப்படின்ற வேல்யூ கொடுத்தீங்கன்னா அதில் தெரிய போகுது. அது மாதிரியே வந்து இந்த வேல்யூ உங்களுக்கு எது எதெல்லாம் தெரியணுமோ அதோட 1 mm வேல்யூ வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்லேருந்து வீடியோ வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் புரியலை அப்படின்னா மறுபடியும் இந்த வீடியோ ஒரு டைம் வந்து ரீகால் பண்ணிங்க. இதை நல்லா வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு செட்டிங்ஸு. ஸோ இந்த செட்டிங்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டு தான் ஆட்டோகேரில் வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த செட்டிங்ஸ் வந்து எல்லா கம்பெனிலையுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ திஸ் இஸ் தயாலன். தேங்க்யூ.